கொஞ்சம் கூட தாங்க முடியாம சரி பண்ண சொன்னாரு. இன்னமும் காதல் மன்னனா இருக்காரு எங்க அறிவுக்கண்ணா. வாழ்த்துக்கள்ண்ணா. தேங்க்யூ ஸோ மச். ரைட்டர் பிரபாகர் அவர்களை பேச அழைக்கிறேன். மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய எனது வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அனைத்து சாதனையாளர்களுக்கும் மற்றும் பத்திரிகை, மீடியா, சோசியல் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். காதலுக்கு தனி இலக்கணம் வகுத்த KR சார் இந்த விழாவுக்கு வந்திருக்காங்க. நமது சமூக வலைதள சாம்ராட் ஐயா K. ராஜன் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். மற்றும் இயக்குனர் R. உதயகுமார் சார், பேரரசு சார் போன்ற மிகப்பெரிய சாதனையாளர்கள் எல்லாம் வாழ்த்து வந்திருக்கிறார்கள். இயக்குனர் ஆதிராஜன் அவர்கள் என்னுடைய நெருங்கிய நண்பர். அவர் பத்திரிகையாளராக இருக்கும் போது இருந்து எனக்கு நல்ல பழக்கம். முயற்சி திருவினையாக்கும் என்ற வார்த்தைக்கு எனக்கு தெரிந்து ஒரு உதாரணமாக இருக்கக்கூடியவர். இப்பொழுது அவர் காதலை தொட்டிருக்கிறார். காதல் உலகத்தில் எல்லா மொழிகளிலும் எழுதப்பட்டு விட்ட வேதம் என்று சொல்வார்கள். அப்படி ஒரு அற்புதமான காதலை தொட்டிருக்கிறார். என்னுடைய அன்பு நண்பர் சினேகன் அவர்கள், எனக்கு மிகவும் பிடித்த பாடலாசிரியர், என்னுடைய அன்பு சகோதரர். அவரு நானும் ஒரு முறை பேசிட்டு இருக்கும் போது காதலை பத்தி 2 வரிங்க சொல்லுங்க சினேகன் சொன்னேன். அவரு 2 வரி தான் சொன்னாரு. காதல் அது நம்மளை என்ன வேணா செய்யும், அதை நாம எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொன்னார். 2 வரியில அற்புதமான வரிகள். இது அவர் என்கிட்ட சொல்லி 10 வருஷம் ஆகுது. சரியா, மறக்க முடியாது. சோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான காதலை நண்பர் ஆதிராஜன் தொட்டிருக்கிறார். மிகவும் அற்புதமான படப்பிடிப்பு. நான் பார்த்த இந்த சாங்ஸ், மாஸ்டர் இளையராஜா அவருடைய சாங்ஸ், அதை படமாக்கி இருக்கும் விதங்கள் ரொம்ப எக்ஸலன்ட் போட்டோகிராஃபி, ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ட்ரெய்லரே நமக்கு ஒரு பெரிய ஒரு வெற்றி படத்திற்கான அறிகுறியை கொடுக்குது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய வேண்டும். இந்த படத்தில் சம்பந்தப்பட்டிருக்கும் அனைத்து நடிகர்களும் எதிர்காலத்தில் மிகச்சிறந்த நட்சத்திரங்களாக வளர வேண்டும் என்று வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தன்னோட முதல் படத்திலேயே கமர்ஷியல் படம் எடுக்கிறதுல கிங்னு நிரூபிச்ச இயக்குனர் பேரரசு அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. முழு நேர நடிகர் தேனப்பன் அவர்களுக்கும், முழுமையான நடிகர் R. உதயகுமார் அவர்களுக்கும், முக்கியமான நடிகர் K. ராஜன் அவர்களுக்கும், பரபரப்பான ஹீரோவாக நடித்துக் கொண்டிருக்கும் சினேகன் அவர்களுக்கும், இங்க இயக்குனர் இல்லை, எல்லாம் நடிகர் ஆயிட்டாங்க. KR சார் மட்டும் கொஞ்சம் அவர் இருக்க அளவுக்கு அவர் ஹீரோ நடிச்சிருந்தா இன்னைக்கு உருவாக்குனார். ஏன் படத்தை நான் தான் நடிச்சுக்கணும், வேற கூப்பிட மாட்டேங்கிறாங்க. அடுத்தவங்க வாய்ப்பு கொடுத்தா தான் நடிகர். நம்ம நடிச்சுக்கிறது நம்ம ஆசைக்கு நடிச்சுக்கணும், அவ்வளவுதான். அதனால நடிகர்லாம் அமைஞ்சிருக்காங்க. பிரஜன் நீங்களாம் அவங்கள்ட்ட கத்துக்கணும். இதே மாதிரிலாம் உங்க ஆசன் அவர். அனைவருக்கும் வணக்கம். அப்புறம் KR அவர்கள், ஆமா, ரொம்ப மென்மையானவர், ரொம்ப வன்மையானவர். ஆமா, தயாரிப்பு சங்கத்துல தலைவராக இருந்திருக்காரு. அந்த நேரத்துல நடி சங்க தலைவராக ஒரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அப்போ ஒரு படத்துக்கு நான் இணைய இயக்குனர். அந்த படத்துக்கு பெரிய பெரிய பிரச்சனை வந்துச்சு. படமே முடியாத சூழ்நிலை. படம் அவ்வளோதான் முடிஞ்சு நினைச்சோம். அப்போ நானும் இந்த ப்ரொடியூசரும் போய் தான் KR பார்த்தோம். அந்த பஞ்சாயத்து அவர் தான் கையில் எடுத்தாரு. அதை அப்படியே கொண்டு கேப்டன் அவர்கிட்ட போய் சேர்த்தோம். அன்னைக்கு கேப்டன் அவர்களும் KR அவர்களும் அந்த படத்தை பஞ்சாயத்து உள்ள வரலைன்னா படம் ரிலீஸ் ஆயிருக்காது. ஏன்னா ஒரு பொறுப்பில் உள்ளவங்க ஒரு படத்துக்கு ஒன்று ஹெல்ப் தான். அந்த நேரத்தில் உங்களுக்கு
நன்றி தெரிவிச்சுக்கிறேன் எங்க சார். ராஜன் சார் பேசினாரு, குழம்பிடுச்சு நம்மளுக்கு. எனக்கு மட்டும் இல்ல, மீடியாக்கெல்லாம் பெரிய குழப்பமா போயிருக்கோம். என்ன சொல்ல வர்றாரு? விக்ரம் சார் படம் ஒண்ணு வானத்தை போல, அதுல எல்லாருமே நல்லவங்களா இருப்பாங்க. ஹீரோ ரொம்ப தங்கம், ஹீரோயின் அதோட தங்கம், தம்பிங்க முத்து, சின்ன தம்பி வைரம், எல்லாரும் நல்லவங்களா இருப்பாங்க. ஒருத்தன் கூட கெட்டவனா இருக்காது, கெட்டவனா இருக்க மாட்டான். அது மாதிரி தமிழ்நாடு எல்லா தலைவரும் சொல்றாரு, எல்லாரும் நல்லவங்களாம், நம்ம நம்பணும். நீங்க சொன்னீங்க சினிமா சார்ல இருந்து விஜய் சார் போறாரு, வாழ்த்துமோ, அவருக்கு அட்வைஸ் பண்ணீங்க. எம்ஜிஆர் மாதிரி நீங்க வாங்கினீங்க, சந்தோஷமா இருந்துச்சு. அவர் ஒரு லிஸ்ட் போட்டீங்க பாருங்க. ஆமா, நீங்களா இழுத்து விட்டா எங்க இல்ல இல்ல, நீங்க எல்லாரும் சொன்னீங்க, எங்களை சொல்லல. அப்ப நாங்க யாரு இப்போ? அவர் நல்லவரா, இவர் நல்லவரா, இவர் வந்து தானே தலைவனா, இவர் தங்க தலைவனா? அதனால சொன்னா எங்களை குழப்பாம, பத்திரிகைகளை குழப்பாம சொன்னதான் கண்டென்ட். இப்ப என்ன எழுதுவாங்க, யாரை பத்தி எழுதுவாங்க அவங்க? நான் தெளிவா பேசிக்கிட்டு இருக்கேன். அதனால இங்க ஏற்பட்ட தலைவர்கள் சரியான தலைவர்கள் இல்லை. நான் சொல்றேன், ஓப்பன் சொல்றேன், விஜய் சார் சரியான தலைவரா வர வேண்டும், எதிர்பார்ப்போம். அப்ப நான் சொல்லணும்ல, இவர் சொல்லுவாரா, சொல்லுவாரு, நன்றி இல்லைங்க வரா, இவன் நன்றியோட பேசுனா ரிட்டர்ன் பண்ணிட்டு சொல்லணும்ல, பின்னர் கூடாதுல. நான் என்னைக்கு விஜயோட விசுவாசி, பெரிய தலைவரா வரணும். ஓகே, ராஜன் சாருக்கு ஒரு ஆப்பு. ஓகே, அடுத்த படத்துல யாரு என்ன பாட்டு தெரியாது எனக்கு. ஒரு பாட்டை பார்த்து கண்டுபிடிச்சிட்டேன், இது சினேகன் இருப்பாருன்ட்டு. என்ன உண்மையோட முரட்டுத்தனம் ஆசை வச்சேன், அதானே வச்சேன், முரட்டு ஆசை நீ தானே. தெரியும் இந்த மாதிரி பாட்டுலாம் யாரு போட முரட்டு ஆசை. அதுல சரணத்துல கட்டிலுக்கு நம்ம 4 காலம் பார்த்துருப்போம், கட்டில் 8 காலம், கீழே எனக்கு 4 கால், ஓகே, இன்னும் 4 கால் எங்க இருக்குது? மனுஷன் கணக்கு போறாங்க சினேகன். எல்லாரும் கட்டிலுக்கு 4 கால்னா ஒரு கட்டிலுக்கு 8 காலம், கீழே 4 கால், மேல 4 கால். அது எந்த கால்னு எல்லாரும் தெரியும். ஆமா, அவர் வந்து கட்டிக்கிட்டு ஓடி போலாமா, ஓடி போய் கட்டிக்கலாமான்னு அப்பவே எழுதி அப்பவே சர்ச்சைக்குள்ளானவர். அதனால இந்த கட்டில் விஷயம்னா பெரிய விஷயமே இல்லை. சினேகன் வந்து அந்த முத்திரையை பதிப்பாரு, இது சினேகன் சாங் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியல. அதான் சினேகன். அவர் என்னையப்பா, நான் வந்து எல்லா படத்துக்கும் பாட்டு எழுதுனேன், அதுக்கு பிள்ளை சொல்லி போட்டது அவர் தான். திருப்பாச்சிக்கு அவர் தான் பாட்டு எழுத கூப்பிட்டேன். தம்மியா 4 லைன் கொடுத்து, இது மாதிரினேன், இது மாதிரி வேணா, இதே இருக்கட்டும், நீ பாடலாசிரியர்னு அவரே பாட எழுத வச்சாரு. அதனால இன்னைக்கு பாடலாசிரியர்னா சினேகன் சார் காரணம். நினைவெல்லாம் நீ இடம், ட்ரெய்லர் பார்க்கும்போது, சாங்ஸ்லாம் பார்க்கும்போது நம்ம கொஞ்சம் அப்படியே பின்னோக்கி இழுத்துச்சு. பன்னீர் புஷ்மன் ஞாபகம் வச்சு எனக்கு. அதுக்கு ராஜ் சார் அவருக்கு வந்து அலையில் ஞாபகம் வந்துருச்சு, 1000 தாமரை முட்டுக்களே, அந்த அதுவும் ஞாபகம். 1000 தாமரை 1000 தாமரை 1000 தாமரை முட்டுக்களே. தாமரையான ஹிட் தானே. அல்ல, அலையில் வந்து அந்த 1000 தாமரை முட்டுக்களே மிகப்பெரிய ஹிட் சாங். அதனால ராஜேஸ்வர் வந்து அந்த 1000 தாமரை முட்டுக்கள் வந்து ஞாபகத்துக்கு வந்துருச்சு. அது எப்பவுமே வளர்றது, வாடாது, நீங்க ஓடிடுவீங்க. தாமரைக்கு வாட்டமே இல்லை எப்பவுமே. அதனால எனக்கு இப்போ அப்புறம் பன்னீர் புஷ்பங்கள், மெல்ல பேசுங்கள், நிறைய படங்கள் வந்து அப்படியே வந்து போச்சு. இதயத்தை திருடாதே, நிறைய படங்கள் வந்து போச்சு. இந்த படம் வந்து அப்படியே நம்மளை அப்படியே 10th படிக்கும்போது, +2 படிக்கும்போது அந்த ஞாபகத்துக்கு எடுத்துட்டு போயிடுச்சு. அந்த மாதிரி சாங்ஸ் இளையராஜா, இசைஞானி இளையராஜாவோட 1417வது படம். இந்த சாதனை யாருமே முன்னெடுக்க முடியாதுங்க, இளையராஜா மட்டும்தான்.
சிலர்லாம் எண்ணிக்கையில போவோம். இது எண்ணிக்கை இல்ல, ஒவ்வொன்றும் நம்பிக்கை, ஒவ்வொன்றுமே பொக்கிஷம். இல்ல அந்த பள்ளி பருவத்து பாடலாம் பார்க்கும்போது இன்னும் அப்படி இசைஞானியோட திறமை இன்னும் அப்படியே இருக்கு. இந்த நேரத்துல ஒரு ஒரு நம்மளுக்கு ஒரு சின்ன வேதனையான விஷயம் என்னன்னா, நம்ம கொஞ்சம் சோகமா இருக்கும்போது, துக்கமா இருக்கும்போது இளையராஜா சாங் கேட்டா தான் அது நம்ம மனதுக்கு ஒத்தரம் கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த சோகம் கொஞ்சம் குறையும். சிலர்லாம் துருவம் பண்ணிட்டு அப்படி பண்ணும்போது அது படிக்காத படத்துல பாட்டு வரணும். ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன், உலகம் புரிஞ்சுக்கிட்டேன், கண்மணி என் கண்மணி. அது கேட்டாலே குறைஞ்சிடும். அவன் நிறைய சாங்ஸ் இளையராஜா சாங்ஸ். அப்போ நமக்கு துக்கம் வரும்போதும் வேதனை வரும்போதும் இளையராஜா சாங் கேட்டா அது போயிடும். ஆனா சமீபத்துல இளையராஜாவுக்கு வாழ்க்கையிலே மிகப்பெரிய துயரம், அவரோட மகளை இழந்தது. ஒரு ஒரு மனிதனுக்கு என்ன இழப்பு வரலாம். சொத்தை இழக்கலாம், தாய் தந்தையர் இழக்கலாம், சொந்தங்களை இழக்கலாம். பெத்த பிள்ளையை இழக்கிற மாதிரி ஒரு துயரம் ஒரு மனுஷனுக்கு எதுவுமே இல்லை. அது எந்த மனுஷன் வந்துடக்கூடாது. ஒரே பொண்ணு பவதாரிணி. அந்த இழப்பு பார்க்கும்போது இளையராஜா வீட்டுக்கு போனோம், இளையராஜா சாரை பார்த்தோம். வந்ததுக்கு அப்புறமா நமக்கு ஒரு பெரிய என்னன்னா, நமக்கு துக்கமா இருக்கும்போது அவர் சாங் கேட்டு நம்ம ஆர்வம் தேடிக்கிட்டோமே. இப்ப இன்னைக்கு அவரு பெரிய துக்கம். அவருக்கு யாரு சொல்றாரு? ஆண்டவன் சொல்லணும். ஆண்டவன் தான் வருது. ஏன்னா அவர் ஆன்மீகவாதி, கடவுள் நம்புறவர். அவர் தான் அவருக்கு ஆறு சொல்லணும், அவருக்கு தான் தைரியத்தை கொடுக்கணும். இந்த மாதிரி மூலமா ஆண்டவனை வேண்டிக்கிறேன். ஆதிராஜன் இதுக்கு முன்னாடி சிலந்தி படம் எடுத்து மிகப்பெரிய ஹிட்டு, நல்ல பேர் அதுல அவருக்கு. இப்ப அது காதல் கதையை தொட்டிருக்காரு. எல்லாரும் நல்லா நடிச்சிருக்காங்க. அதான் பள்ளி பருவத்துல யுவலட்சுமியா, ஆமா யுவலட்சுமி, அந்த ஃபேஸ் கலையான ஃபேஸ். ஆரம்பத்துல சுபலட்சுமி ஊத்தினாங்க. சுபலட்சுமி நிறைய பேருக்கு அவங்க மறக்க முடியாது. லவ் டுடே பார்த்து இன்னமும் அந்த முகம் அப்படியே கல்யாணம், ஒரு ஹோம்லியான ஒரு லுக்கு. அப்புறம் கார்த்திக் சார் நடிச்ச படம் அகத்தியன் இயக்கத்துல என்ன பண்ணது ஒவ்வொரு திசை. ஆனா நாலு கூட பார்த்தேன் அப்பவே. அதுல ஒவ்வொரு ஃப்ரேம்ல அந்த சுபலட்சுமி அவ்வளவு அழகா இருப்பாங்க. அந்த சுபலட்சுமி அந்த ஹோம்லி லுக்கு யுவலட்சுமிக்கு இருக்கு. ஆமா, லட்சுமி கிராட்சமங்கல. அப்புறம் அதுல அதான் நான் நடிச்சவங்க சினாமிகா, நம்ம பிரஜன் அவர் ஆக்டிங்ல பண்ணிடுவாரு. இந்த படம் அவருக்கு மிகப்பெரிய வெற்றி படம் அமைஞ்சு நல்ல ஒரு ஹீரோ வளம் வரணும். வாழ்த்துக்கள். நம்ம எல்லாருமே காதலை கடந்து வந்திருப்போம். 10th படிக்கும் போதும் சரி, இல்லை +2லயும் எங்கேயாவது ஒரு காதல் வரும். அதுக்கப்புறம் காதல்ல தோல்வி அடைஞ்சவன் பாக்கியசாலி, வெற்றி அடைஞ்சவன் காலம் பூரா வாழ்க்கை பூரா போச்சு அவனுக்கு. ஏன் பாக்கியசாலின்னா, ஒரு பொண்ணை காதலிச்சு அதில் தோல்வி அடைஞ்சிட்டு நம்ம வேற யாரும் கல்யாணம்னா கூட இந்த காதல் நினைக்கும் போது பசுமை நினைவுலாம் வரும். இந்த பொண்ணை காதலிச்சது, அது பொண்ணை கோயிலில் பார்த்தது, ஸ்கூல்ல பார்த்தது ஞாபகம் வந்துட்டே இருக்கும். அதே பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டா 2 வருஷம் நினைச்சாலே கஷ்டம். நடா அப்படின்ட்டு இன்னைக்கு ஒண்ணுமே இருக்க லைஃப்ல பூஜ்யம் ஆயிரும். அதனால காதல்ல வெற்றி அடைஞ்சவன் லைஃப்ல தோத்து போயிட்டான். காதல்ல தோல்வி அடைஞ்சவன் லைஃப்ல பசுமையான நினைவுல அப்படியே தாங்கி ஜெயிச்சுட்டான். இன்னொன்னு நான் முக்கியம் சொல்லிட்டு நான் கூட விட்டுறேன். இப்ப நம்ம 10thலயோ +2லயோ லவ் பண்ணிப்போம் ஒரு பொண்ணை. அது கல்யாணம் எங்கேயோ போயிருக்கும், நம்ம யாரோ கல்யாணம் பண்ணி வாழ்ந்துட்டு இருப்போம். எல்லாருக்கும் இந்த ஃபர்ஸ்ட் லவ், முதல் லவ் மறக்கவே முடியாது. ஏதாவது காதல் அது சொன்னாலே நமக்கு அந்த 10th படிக்கும் போதோ +2 படிக்கும்போது அந்த பொண்ணோட முகம், லவரோட முகம் வரும். படம் பார்க்கும்போதும் அந்த பள்ளி பருவத்துல காட்டும் போதே நமக்கு போயிடுச்சு, எனக்கு போயிடுச்சு, உதயபார் சார் போயிடுச்சு, ராஜன் சார் போயிடுச்சு, எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் லவ் போயிடுச்சு. ஆமா, நீங்க தான் அப்படியே பாத்தீங்களா? நான் ஃபீல் பாக்குறேன், ஒரு அப்படியே மூஞ்சி பாக்குறேன். ஆகா, தலைவருக்கும் போது இருக்கு அப்படின்ட்டு
ராஜன் சார்லாம் வேற மாதிரி ஃபிட் பண்ணிட்டாரு. எங்களுக்குலாம் 25 நிமிஷம் போகுது, அவருக்கு 50 நிமிஷம் மணி போச்சு. வித்தியாசம், காலங்கள் வித்தியாசம். எல்லாருமே சாங் போது அவங்க பேக்ல பாஸ்போர்ட் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி 40 வருஷம் 10 வருஷம் கழிச்சு நினைச்சு பார்ப்போம், அதே முகம் ஸ்கூல்ல பார்த்து அந்த பொண்ணு ஞாபகம் வரும். அதுக்கப்புறம் 20 வருஷம் கழிச்சு நினைச்சு பார்ப்போம், அதே ஞாபகம் வரும். 40 வயசுலயும் நம்ம 20 வயசுல லவ் பண்ண நினைச்சு பார்ப்போம், அந்த பாவாடை தாவணி, அந்த ரெட்டச்சடை, இதெல்லாம் உங்களுக்கு சேலையா இருக்கலாம், எனக்கு பாவாடை தாவணி இதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். இதை நம்ம அனுப்பிச்சுட்டே இருக்கணும். 60 வயசுலயும் முதல் லவ் அப்படிங்கும்போது அந்த ஸ்கூல் படிச்ச அந்த லவோட முகம் தான் ஞாபகத்துக்கு வரும். ஒரே ஒரு விஷயம், ஆண்கள்லாம் உஷாரா இருக்குங்க. காதலுக்கு அப்புறம் ஒரு 30 வருஷமோ 40 வருஷமோ கழிச்சு நம்ம ஊருக்கு போவோம். அப்ப சொல்லுவாங்க, உன் லவர் உன் ஆளு வந்துடுடா அப்படிம்பாங்க. போய் பாத்துடாதீங்க, முடிஞ்சு கதை. ஏன்னா நம்ம பார்க்கும்போது அப்படியே ஸ்லிம்மா சிம்ரன் மாதிரி அப்படியே ஹோம்லியா சொன்ன சுபலட்சுமி முகம் இருக்கும், சிம்ரன் இடையே இருக்கும், பாவடைலாம் போட்டு அவ்வளோ அழகா தேவலமா இருந்திருக்கும். நம்ம 20 நிமிஷம் பார்த்தோம்னா அந்த இடை இருக்காது. நான் சொல்ல என்ன முகம் நினைச்சாலும் அந்த முகம் 10th படிக்கும்போது அந்த அந்த முகத்தைய நம்ம மேட்ச் பண்ணி பார்ப்போம். ஆனா ஒத்து வராது. அவ்வளவுதான். என்ன கல்யாணம் என்னடா, என் பொண்ணுக்கு அடுத்த வருஷம் கல்யாணம் ஆயிடும் கையா. இதுக்கப்புறம் பார்த்துட்டு வந்தோம்னா இப்ப அடுத்த யாரோ முதல் கால பேசும்போது அந்த தேவதை வந்தால அவ வர மாட்டான். கடைசியா பார்த்த பாருங்க, இதுதான் வந்து நிக்கும். மனுஷன் புரிஞ்சு பசுமே நடுவும் வராது, அந்த முகமும் வராது, எதுவும் வராது. அதனால எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், உதயகுமார் சார் உட்பட, ராஜன் சார் உட்பட, சினேகன் உட்பட. சினேகன் அவருக்கு பிரச்சனை இல்லை, அப்படி எப்ப பார்த்தா ஓகே வரும். ஏன்னா இந்த கட்டுப்பிடி வைக்க மாட்டவங்களுக்கு வயசுல ஒரு பிரச்சனையும் இல்லை. அதனால அவர் சினேகன் சார் அந்த லிஸ்ட்டை சேர்க்க முடியாது. நான் என்ன மாதிரி உதயகுமார் சார் அவர் சொல்றேன். அதனால நம்ம லவ் பண்ணோமா, ஃபர்ஸ்ட் லவ்வா, அதை எந்த வயசுலையும் நினைச்சு பார்த்தோமா, அந்த முகத்தை நினைச்சு பார்த்தோமா, அப்படியே வாழ்க்கையை கிடைச்சிடணும். சாக கிடக்கும் போது லவ்னா அந்த முகம் தேவை வரணும், நினைச்சு செத்து போயிடும். இடையில போய் 20 வருஷம் கழிச்சு ஒரு லவ்வரை பார்த்தோம்னா லைஃப் காலி. அதனால பசுமையான நினைவுகளோடு வாழ்வோம், பசுமையான நினைவோடு இருப்போம். முதல் லவ் நினைப்போம், முதல் காலை நினைச்சிட்டே இருப்போம். வீட்டுல ஓர விஷ்டணும் சார், இப்பதான் வீட்டுங்க சரி சாரி. ஸோ ஓகே, இது ஏதாவது இப்போ லவ் படத்தை காட்டி மெய் மறக்க வச்சு இதெல்லாம் பேச வச்சிருங்க. இவர் சந்திக்க போறேன். நன்றி வணக்கம். இந்த படம் நினைவெல்லாம் நீயடா மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். ஆதிராஜன் வெற்றிகரமான இயக்குனராக உருவாக வேண்டும். பிரஜன் எல்லாரும் அடுத்த நடிகர் எல்லாருமே வெற்றி படத்துல நடிச்சு மிகப்பெரிய புகழை அடைய வேண்டும். அனைவருக்கும் வணக்கம், நன்றி.